வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஐடி பீப்புள் இருந்து 2024 ரெக்ரூட்மெண்ட்கான டெலிகம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுக்கு எக்ஸாக்டாக என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன்ற ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி தான், ஸோ இந்த ட்ரேடு தகுந்த மாதிரி தான் உங்கள் வேலை இருக்கும். இந்த கிரேடில், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கிரேட்லையும் ஹெட் கான்ஸ்டபிள் ரேங்க்லையும் உங்களுடைய போஸ்டிங் இருக்கும். ஓகேங்களா? டெலிகம்யூனிகேஷனில். ஸோ சப் இன்ஸ்பெக்டர் வந்து குரூப் பி நான் கேசட் நான் மினிஸ்ட்ரியலில் வந்துடும். அது ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் வந்து குரூப் சி நான் கேசட் நான் மினிஸ்ட்ரியல் கீழே வந்துடும். ஓகேங்களா? So on temporary basis, like to permanent in ITBP selected a candidate to label source anywhere in online mode of application வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 நவம்பர் 2024 ஸ்டார்ட் ஆயிருச்சு. எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 டிசம்பர் 2024 வரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெப்சைட்ல. ஸோ இதில் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் மேலுக்கு மட்டும் வந்து டோட்டலாக வந்து 78 வேகன்சியும், டெலிகம்யூனிகேஷன் சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 வேகன்சியும், டோட்டலாக 92 வேகன்சி வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு. ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் மேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 325, ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 58, டோட்டலாக 383. இந்த கேட்டகரிக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு மேலுக்கு ஒரு 44, கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் ஃபீமேலுக்கு ஒரு 7, டோட்டலாக 51 வேகன்சியும், மொத்தமாக வந்து 526 ப்ளஸ் வேகன்சி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல் 6ல் வந்துடும். 35,400 வந்து பேசிக் பே வரும். ஓகேங்களா? ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் வந்து 25,500லேருந்து 81,100 வரையும் உங்களுடைய பேசிக் சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை தவிர்த்து நிறைய அலோவன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் அண்ட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கும் 18 வயசுலேருந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 25 வயசு வரையும், கான்ஸ்டபிளுக்கு வந்து 18 to 23 வரை இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தேன் அப்படிங்க 3 years, 5 SC STயாக இருந்துச்சு அப்படின்னா 5 years வரையும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து யாரெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் டிகிரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் ஆர் பி எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தெளிவாக வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்கிறது அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்சி பிடெக் அப்படின்ட்டு இருக்கும். அது நான் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க. ஸோ பிஎஸ்சி பிடெக் பிசிஏ இந்த கேட்டகரியில் படிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள். அந்த பிஎஸ்சியில் என்னென்ன குறிப்பிட்ட வந்து என்னென்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறவங்க மட்டும் வந்து என்னென்ன ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கிறவங்கன்றத நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தா போதுமானதான். 12th வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 12th படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா ஐடிஐ படிச்சிருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான், டிப்ளமோ படிச்சிருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். ஐடிஐ டிப்ளமோவில் ஸோ என்னென்ன குறிப்பிட்ட கேட்டகரியில் படிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதுமானது தான். ஸோ அதுக்கப்புறம் அது இல்லாமல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் தி ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன், இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கு டிப்ளமோ ஆர் ஐடிஐ சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 5 மார்க் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து எக்ஸாமுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா SC STக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஓகேங்களா?
ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏஎஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் மேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 77 சென்டிமீட்டர் டு 82 சென்டிமீட்டர் வந்து செஸ்ட் இருக்கணும். 162.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது தான் மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 இருந்தால் போதுமானது தான் சப் இன்ஸ்பெக்டருக்கு. ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் மேலுக்கும் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் மேலுக்கும் 76 to 81 சென்டிமீட்டர் செஸ்ட் இருந்தாகணும். ஹைட்டை பொறுத்தவரையும் 162.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது தான். ஃபீமேலுக்கு 150 இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹைட் ரிலாக்ஸேஷன், ஹைட்டில் கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பேசிக் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 6/6 6/9 இதை பற்றி ப்ராப்ளம் என்னென்ன இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் நடக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல்ல வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து 100 மீட்டர் ரேஸ் வந்து கண்டிப்பா வந்து கண்டக்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து வித்தின் 16 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 மீட்டர் ரேஸ் வந்து 18 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து 7 minutes 30 செகண்ட்ஸ்ல மேல் கம்ப்ளீட் பண்ணணும் சப் இன்ஸ்பெக்டருக்கு. ஓகேங்களா? ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 800 மீட்டர் ரேஸ் கண்டக்ட் பண்றாங்க. அது 4 minutes 45 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 மீட்டர் ரேஸும் இருக்கு, 1.6 கிலோமீட்டர் ரேஸும் இருக்கு. ஃபீமேலுக்கு வந்து 100 மீட்டர் ரேஸ் இருக்கு, 800 மீட்டர் ரேஸ் இருக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு. ஓகேங்களா? ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து மேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 7 minutes 30 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம 11 feet லாங் ஜம்ப் வந்து நீங்க 3 சான்ஸ்ல தாண்டி முடிக்கணும். ஓகேங்களா? ஃபீமேலுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் ஃபீமேலுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் அதே மாதிரி வந்து கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் மேல் அண்ட் ஃபீமேல் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இந்த பிசிக்கல் கண்டக்ட் பண்றாங்க. 800 மீட்டர் ரேஸ் வந்து 4 minutes 45 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃபீமேல். அண்ட் அதுக்கப்புறம் 9 feet லாங் ஜம்ப் வந்து 3 சான்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் ஃபீமேலுக்கு. ஓகேங்களா? அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து 3 feet ஹை ஜம்ப்பும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மேலுக்கும் வந்து இதே மாதிரி தான். நீங்க நோட்டிஃபிகேஷனை தெளிவாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்ல பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நீங்க ரிட்டன் எக்ஸாம் பிசிக்கல்ல உங்களுக்கு மார்க் எதுவும் கிடைக்காது. ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃபா இருக்கும். ஓகேங்களா? சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 100 மார்க் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். கிராஜுவேட் லெவலில் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 100 கொஸ்டின் 100 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 கொஸ்டினும், ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து 35 கொஸ்டினும், ரீசனிங் அபிலிட்டியில ஒரு 35 கொஸ்டினும் கொடுத்து கேட்க போறாங்க. அதுல ஒரு 100 கொஸ்டின் 1 மார்க். ஓகேங்களா? 100 மார்க் நீங்க 90+ டச் பண்ணாத அப்படின்னா உங்களுடைய செலக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம பார்ட் 2ன்னு ஒரு பேப்பர் இருக்கு. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, 100 மார்க் இருக்கும். அதுல பிசிக்ஸ் 10 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 10 கொஸ்டின், மேக்ஸ் 10 கொஸ்டின், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு 10 கொஸ்டின், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தின ஒரு 20 கொஸ்டின்ஸ், டோட்டலா வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 100 கொஸ்டின்ஸுக்குமே 100 மார்க் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்பாங்க. ஸோ 10+12 10th 12th லெவலில் தான் அந்த சிலபஸ் இருக்கும். பிசிஎம் லெவல், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். இங்கிலீஷில் வந்து 25 கொஸ்டின்ஸும், ஜெனரல் அவேர்னஸில் 15 கொஸ்டினும், ரீசனிங்கில் வந்து 15 கொஸ்டினும், பிசிக்ஸில் 20 கொஸ்டினும், கெமிஸ்ட்ரியில் 10 கொஸ்டினும், மேக்ஸில் வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இது பைலிங்குவல் தான், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு 10th லெவலில் தான் எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின் 1 மார்க்கு. இங்கிலீஷ் வந்து 20 கொஸ்டினும், ரீசனிங் வந்து 30 கொஸ்டினும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் அபிலிட்டியில் 25 கொஸ்டினும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல 30 கொஸ்டினும், ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டினும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய ரிட்டன் எக்ஸாம் கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இதுதான். பாஸ் 3, அதாவது அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில் பாஸ் பண்ணுறவங்க வந்து டேரெக்டாக நீங்கள் மெடிக்கல் போயிருவீங்க. ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். கண்டிப்பாக அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம டெலிகிராம் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.